ஆண்டவரின் உருமாற்றம். இயேசு பாடுபடுவதற்கு ஓராண்டுக்கு முன் கலிலேயாவில் இருந்தார். ஒரு நாள் ராயப்பர், யாகப்பர், அருளப்பர் மூவரையும் அழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு சென்றார். அவர்கள் முன் அவர் மறுரூபமானார். நம் தேவ இரட்சகரின் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவரது உடைகளை பனிக்கட்டியை போல் வெண்மையாயிருந்தன. மோயிசனும் எலியாசும் அங்கு வந்து இயேசுவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். ஜெருசலேமில் இயேசு பட வேண்டிய பாடுகளை பற்றி அவர்கள் பேசினார்கள். இதையெல்லாம் கண்டு மகிழ்ந்த ராயப்பர் அங்கேயே தங்கிவிட விரும்பினார். ஆண்டவருக்கும் மோசேயினுக்கும் எலியாசுக்குமாக 3 கூடாரங்கள் அமைக்கலாம் என்றார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிரகாசம் பொருந்திய மேகம் ஒன்று இயேசுவை மறைத்தது. அதிலிருந்து ஒரு குரல் எழும்பியது, இவரே நம் அன்பு குமாரன், இவர் மேல் நாம் பிரியமாயிருக்கிறோம், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த குரல் கூறியது. சீடர்கள் மூவரும் சாஷ்டாங்கமாக குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களை தொட்டி எழுப்பினார். அவர்கள் எழும்பி பார்த்தபோது காட்சி மறைந்தது. இயேசு மாத்திரம் அங்கு நின்றார். இதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று இயேசு விரும்பி கேட்டுக்கொண்டார். தாபோர் மலையில் ஆண்டவரது மகிமை கண்ட இவர்கள் ஒலிவ மரத்தோப்பில் ஆண்டவர் பட்ட மரண அவஸ்தையையும் கண்டார்கள். பின்னர் இவர்களுக்கு துன்ப வேதனைகள் வந்தபோது தாபோர் மலை காட்சியானது இவர்களுக்கு பேராறுதலாயிருந்தது. சிறிது காலம் துன்ப வேதனைகளை பொறுமையுடன் கசித்தால் பின்னர் நித்திய காலத்துக்கும் இயேசுவின் அழகை பார்த்து மகிழலாம் என்ற நினைவு அவர்களுக்கு துன்ப வேதனைகளை சகிக்கத்தன் அளித்தது. சிந்தனை: துன்ப துயர நேரங்களில் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் நாம் கண்டு இருக்கும் இயேசுவின் தெய்வீக அழகை பற்றி சிந்திப்போம். துன்ப துயரங்கள் சொற்ப காலமே, பரலோக பேரின்பமோ நித்திய காலம் நீடிக்கும். ஜெபம்: ஆண்டவரே, பரலோகத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி நினைக்கும் வரம் தாரும்.